வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன். எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல், மே லீவுக்கு அப்புறம் நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. லீவ்ல வந்து இந்த சம்மர் வெக்கேஷன்லேயும் சரி, நெறைய விளையாடணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஸோ அதனால ஃபுட்பால், கிரிக்கெட்டு, மற்றபடி நெறைய ஸ்போர்ட்ஸ், கபடி எல்லாமே விளையாடுறாங்க. ஸோ அதனால நெறைய இன்ஜுரீஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ். அதுலயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, மூட்டு, நீ ஜாயிண்ட் வந்து அதிகமா அடிபட்டு வர்றாங்க. நெறைய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏசிஎல் டியர் அப்படிங்கிறது வரும். ஏசிஎல்னா என்னன்னா ஆன்டீரியோ குரூஷியேட் லிகமெண்ட். அந்த பிரச்சனையோட வருவாங்க. வேற இடத்துல பார்த்துருப்பாங்க. வந்துட்டு நம்ம 2வது நமக்கு ரெஃபர் ஆகி வரும்போது, டாக்டர் எங்களுக்கு வந்து ஏசிஎல் டியர் இருக்கு. அத எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அந்த ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்னா என்ன? அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஏசிஎல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்டீரியோ குரூஷியேட் லிகமெண்ட். அது வந்து நம்ம முட்ட வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு லிகமெண்ட். அதாவது இது நம்ம மூட்டினுடைய பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேல இருக்கக்கூடிய தொடை எலும்பு, கீழ இருக்கக்கூடியது கால் எலும்பு. இது ஃபீமர், இது டிபியா. இந்த 2 எலும்பையும் இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு லிகமெண்ட் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒண்ணு இருக்கும். இதுக்கு நேரா இதே மாரி பின்னால ஒண்ணு இருக்கும். ஸோ அது எக்ஸ் ஷேப்ல இருக்கிறனால தான் அதுக்கு பேர் வந்து குரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு பேர் ஆன்டீரியோ குரூஷியேட். பின்னால இருக்கிறதுக்கு பேர் போஸ்டீரியர் குரூஷியேட். ஏசிஎல் அண்ட் பிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக மூட்டுல நெறைய லிகமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொலாட்ரல் லிகமெண்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலாட்ரல் லிகமெண்ட். மீடியல் கொலாட்ரல், லேட்டரல் கொலாட்ரல். ஸோ இந்த 4 லிகமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு செயல்பட்டு நம்மளோட மூட்ட வந்து ஸ்திரத்தன்மையோட நமக்கு வந்து என்ன செய்யுது? பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம். ஸோ இதில வந்து நம்ம விளையாடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து சடனா ஒரு ஜெர்க்கி மூவ்மெண்ட், ஒரு ரொட்டேஷன், ஒரு பைவட்டிங் நடக்கும். எப்பன்னா ஒரு ஃபுட்பால்ல ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு பால வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போதோ, கிரிக்கெட்ல வந்து பவுல் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து என்ன செய்யலாம்? ஒரு தடுமாறும்போது ஒரு சடன் பிவட்டிங் ஆக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த ஏசிஎல் அப்படிங்கிற லிகமெண்ட் வந்து சடனா டப்புன்னு விட்டுரும். அப்ப நமக்கு வந்து ஒரு சடன் பெயின், ஒரு பாப்பிங் சவுண்டு, ஒரு பயங்கரமான திடீர்னு ஒரு ஸ்வெல்லிங் இது எல்லாமே ஏற்பட்டு சடனா நம்ம வந்து சுருண்டு விழக்கூடியது வந்து நம்ம டிவியில பார்த்துருப்போம். நேர்லயும் நம்ம விளையாடும்போது பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஏசிஎல் டியர் வந்து ஆகுது. ஸோ இப்போ டியர் ஆன உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பெயின் ஸ்வெல்லிங்க குறைக்கிறது நம்ம ஐஸ் அப்ளிகேஷன் பண்ணி, கிரிப் பேண்டேஜ் போட்டு நம்ம காலுக்கு ரெஸ்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் பார்க்கும்போது, அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப சிவியர் பெயின் இருந்தா சில நேரம் நம்ம வந்து அது கால அசைச்சு எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரேல எதுவும் ஃப்ராக்சர் இருக்கா? வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுலயும் நமக்கு சரியான முறையில கண்டுபிடிக்க முடியலன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேனோ, சிடி ஸ்கேனோ எடுப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மாரி லிகமெண்ட் இன்ஜுரீஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ரே வந்து இனிஷியல் எவாலுவேஷனுக்கு வச்சிருப்போம். சப்போஸ் நமக்கு பெயின், ஸ்வெல்லிங் குறையல. இது கண்டிப்பா இன்ஸ்டெபிலிட்டி கால் வந்து லேசான ஷேக் இருக்கு. கண்டிப்பா லிகமெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு டாக்டர் டவுட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய அந்த 4 லிகமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் தெரியும். அது இல்லாம லிகமெண்ட் போக மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஜாயிண்ட்டுக்கு இடையில ஒரு ஜவ்வு மாரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஷாக் அப்சார்பர் மாரி. ஸோ அதுக்கு பேரு மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டரல் மெனிஸ்கஸ், மீடியல் மெனிஸ்கஸ் 2 வகையான மெனிஸ்கஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி உள்ள சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ல எது எதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேன் மூலமா தெரியும். சரி அப்ப ஸ்கேன் எடுத்தாச்சு. வேற என்ன ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு லேசான ஸ்ப்ரெயின் இருக்கும். கிரேட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிகமெண்ட்னுடைய சில தசைநார்கள் மட்டும் கட் ஆயிருக்கும். மேற்கூடைய உள்ளது மீதி எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து கிரேட் 1. இதெல்லாம் வந்து நார்மல் மருந்து மாத்திரைகள், ஒரு நீ கேப்போ அல்லது ஒரு நீ பெல்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாகும். கிரேட் 2 ஸ்ப்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ஷியல் டியர் ஒரு பாதி கிட்ட டியர் ஆயிட்டு, மீதி தான் இருக்கு அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில நேரம் அது தானா சரியாகும். சில நேரம் சரியாகாம அறுவை சிகிச்சைக்கு நமக்கு போலாம். ஃபுல் டியர் அப்படின்னா கம்ப்ளீட் டியர். கம்ப்ளீட் டியர்னா அந்த ஏசிஎல் லிகமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா அந்து போச்சு. அப்ப அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கால் வந்து ஆடக்கூடிய ஒரு கண்டிஷன் வரும். அதுக்கு பேர் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடிபட்ட உடனே நடக்க மாட்டோம். 1 வாரம், 2 வாரம் கழிச்சு நடக்கும்போது கால் டக்குன்னு தடுமாறலாம், ட்விஸ்ட் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி சிம்ப்டம்ஸ் வரும். ஸோ இந்த மாரி வர்றதுக்கு பேர் கம்ப்ளீட் ஏசிஎல் டியர். ஸோ முழுமையா அந்த டியர் வந்து ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அது மருந்து மாத்திரைகள்னாலயோ, பெல்ட்னாலயோ சரியாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஆர்த்தோ டாக்டர் வந்து கண்டிப்பா அறுவை சிகிச்சை வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்து நம்ம வந்து இது மாரி உள்ள லிகமெண்ட் டியருக்கு வந்து ஓப்பன் ஆப்பரேஷன் தேவையில்ல. குளோஸ்டு சர்ஜரி அதாவது ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு வயித்துக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ற மாரி மூட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த பக்கம், இந்த பக்கம் போடுவோம். போட்டு அதன் மூலமாவே நம்ம அந்த லிகமெண்ட்ட வந்து சரி பண்ண முடியும். ஸோ இப்ப அந்து போன லிகமெண்ட் வந்து திரும்ப நம்ம சூச்சர் பண்ண முடியாது. பண்ணாலும் அதுக்கு பழைய மாரி உள்ள பலம் கிடைக்காது. அதனால என்ன செய்வோம்னா, நம்ம கால்ல இருந்தே ஹாம்ஸ்ட்ரிங் டெண்டன், குவாட்ரிசெப்ஸ் டெண்டன் அந்த மாரி இதில இருக்கக்கூடிய சில தசைகளை நம்ம எடுத்து, நம்ம உடம்புக்குள்ள அத என்ன செய்வோம், கால்ல ஃப்ரண்ட்ல கீழ இருந்து மேல வரைக்கும் அந்த டிபியா, ஃபீமர் வரைக்கும் போட்டு, சின்ன சின்ன ஸ்க்ரூஸோ அல்லது பட்டன் போட்டு அத டைட் பண்ணிருவோம்.
அப்போ பழைய மாதிரி அந்த லிகமெண்ட் வந்து திரும்ப ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குள்ள எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இனிஷியல் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலை மடக்கி நீட்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 1 to 2, 3 மந்த்ஸுக்குள்ளே நமக்கு வந்து பழையபடி நம்ம ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி உள்ள இன்ஜுரிஸ்க்கு நம்ம வந்து போகணும், நம்ம விளையாடணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். மேபி ஒரு 3 to 6 மந்த்ஸ் கூட நமக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்போர்ட்ஸுக்குலாம் போக முடியுமே தவிர அவசரப்பட்டு நம்ம போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஏசிஎல் டியர்னுடைய சிம்டம்ஸு, அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில். சரி, இப்போ ஏசிஎல் டியர் இருந்தாலே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏசிஎல் டியர் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது, இன்ஸ்டபிலிட்டி ஏற்படுத்துது, நம்மளால் விளையாட முடியல, ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, இறங்க முடியல, நடக்கும்போது தடுமாறுது, இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவை. நம்ம சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்ஷியல் டியர், லேசான டியர் தான் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து கரெக்டான ஃபிசியோதெரப்பி பண்ணி நீ சப்போர்ட் கொடுத்து நம்மளுடைய மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம ஏசிஎல் டியரை மருந்து மாத்திரை மூலமாகவும் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணுமா டாக்டர், ஏன் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் என்ன, எங்களுக்கு லேசான பிரச்சனை தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இன்ஸ்டபிலிட்டி இருக்கும்போது கால் வந்து ஒவ்வொரு தடையும் சடன் ட்விஸ்டிங் இந்த மாதிரி ஏற்படும். சடன் ட்விஸ்ட் ஏற்படும் போது நீங்கள் ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது அந்த போன் அண்ட் ஜாயிண்ட் வந்து தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே தேயாது, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அந்த இன்ஸ்டபிலிட்டி வந்து என்ன செய்யுது, மேற்கொண்டு மூட்டனுடைய தேய்மானத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஜவ்வு கிழிஞ்சிருக்கும் போது மற்ற ஜவ்வுகளே அது செகண்டரி டியர் வரும்போது சின்ன பிரச்சனையாக இருக்கும். அடுத்தடுத்து டியர் வரும்போது அதிகமான அளவு மற்ற லெகுமெண்ட்ஸையும் டியர் ஆகலாம். ஸோ இந்த 2-3 காரணத்துக்காக கண்டிப்பாக நம்ம முக்கியமான மேஜர் லெகுமெண்ட்டான ஏசிஎல் டியர் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி கீஹோல் சர்ஜரி பண்ணி அது சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு தற்சமயத்துக்கும் பிற்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஏசிஎல் டியர் பற்றியோ என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இமெயில் அனுப்புங்க. எங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.